தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி விபத்திற்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம் நந்தகுமார். இந்த சாலை விபத்தினுடைய சிசிடிவியை பார்க்குறோம். ரொம்ப பரபரப்பான ஒரு காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான வாகனங்கள் தீப்பிடித்து எரிகிறது நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள் மற்றும் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, என்ன காரணம் சொல்லப்படுகிறது, யாராவது காயமடைஞ்சிருக்காங்களா, அவர்களுடைய நிலை என்ன? அதாவது தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் தொப்பூர் கணவாய் பகுதியில் உள்ள கட்டமேடு என்ற பகுதி பெரும்பாலும் அதிகப்படியான விபத்துகள் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். இந்த இடத்தில் தொடர் விபத்துகள் ஏற்பட்டுள்ளதால் சமீப காலத்தில் அந்த இடத்தில் மேம்பாலத்தை அமைப்பதற்காக 770 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் இன்று மாலை தர்மபுரியிலும் சேலம் வழியாக செல்லும் இரட்டைப்பாலம் அருகே அதிக சரக்குகளுடன் சென்ற ஒரு லாரியானது தனது கட்டுப்பாட்டை இழந்து முன்பக்கம் சென்று கொண்டிருந்த லாரிகள் கார்கள் மீது அதிவேகமாக மோதியதில் சிசிடிவி காட்சியில் காணும் காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு லாரி அப்படியே அந்த மேம்பாலத்திலிருந்து கீழே உருகுலைந்து கீழே விழும் காட்சியும், மேலும் அடுத்தடுத்து ஒரு லாரி மற்றும் 2 கார்களை மோதி சின்ன பின்னமான காட்சி விபத்தை நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டு உள்ளீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.